இருக்குதா, குழந்தைங்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டேன். நான் இன்னும் இப்போ குளிச்சுட்டு கிளம்பிடுறேன். எவ்வளோ நேரமா ஆக்குவ? நானும் பாரு காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடியா இருக்கிறப்ப குளிவா, சீக்கிரம் போயிட்டு வாமா. சரித்த சரித்த. பெரியவனே பெரியவனே, எங்கப்பா இருக்க? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டோமா. நீங்க கிளம்பிட்டீங்களா? நான்லாம் கிளம்பிட்டேன். உன் பிள்ளைலையும் உன் பொண்டாட்டி எங்க? இன்னும் உன் பொண்டாட்டி குளிக்காம வீட்டுக்குள்ள அங்கிட்ட இங்கிட்ட குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி தெரியறா. அம்மா, அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டாமா வருவா. வந்துருவாமா. நீங்க உட்காருங்க. அவ வந்துருவா, கிளம்பி வந்துருவா. என்னமோ பண்ணு, நீ ரொம்ப அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிற. அம்மா, காலங்காத்தாலே அவளை திட்டாதீங்கம்மா. வந்துருவாம்மா, உட்காருங்கம்மா நீங்க. சரி சரி, உன் பிள்ளையாவது கூப்பிடு, அதுங்களாம் கிளம்பிட்டா என்னன்னு பாப்போம். காவியா, சுரேஷ், கிளம்பிட்டீங்களாடா? என்ன பட்டுகளா, கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? கிளம்பிட்டோம். ஆச்சி, நீங்க கிளம்பிட்டீங்களா? பட்டு பாவடையில பாக்குறப்ப என் பேத்தி எம்பிட்டு அழகா இருக்கிறா. அட சின்னவனே, எதுக்குடா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற கோயிலுக்கு போறதுக்கு? ஏடா, எத்தனை பேருக்கு தான்டா சொல்றது கருப்பு கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு? கோயிலுக்கு போறோம், கருப்பு கலர் ட்ரெஸ்ல போடாத, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இல்ல ஆச்சி, அம்மா தான் போட்டு விட்டாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், நான் இதே போட்டுக்கிறேனே. அப்ப நான் சொல்றது கேட்க மாட்டியா? ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வான்னா மாத்திட்டு வா போ. சரி ஆச்சி, மாத்திட்டு வரேன், இருங்க. நல்ல பையன், சொன்னதெல்லாம் கேக்குறப்போ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. அத்தை கிளம்பிட்டே, தம்பியும் போய் ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. கிளம்பலாம் அத்தை. சரி, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டியா? இல்ல, சரியா எடுத்து வச்சிட்டேன், கிளம்பலாம் அத்தை. என்னம்மா இப்படி பண்ற? எதுக்குமா கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கிற? நீ கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டது இல்லாம பையனுக்கும் கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க. கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு போலாமாம்மா? நம்ம குலதெய்வத்துக்கே கருப்பு கலர் ஆகாதுமா. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாமா. என்ன பெரியவனே, இதெல்லாம் கேட்க மாட்டியா? உன் மொண்டாட்டிங்க பாரு, கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா. கருப்பு கலர் நம்ம குலதெய்வத்துக்கே ஆகாதுடா. சரிம்மா, நான் சொல்றேம்மா, மாத்திருவாமா. பண்ணுங்க, சொல்லுமா. நீ அவட்ட போய் மாத்திட்டு வரட்டாவ. கலா, போமா, போய் மாத்திட்டு வாமா. பிளாக் கலர் இல்லாம வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டு வாமா. சரிங்க, நானும் மாத்திட்டு தம்பிக்கு மாத்தி கூட்டிட்டு வரேன். போ, சீக்கிரம் வா. பஸ் வேற வந்துரும். நம்ம இங்க இருந்து போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. போமா, நின்னுகிட்டே இருக்காத, போ. ஏன்னா உங்க அம்மா சொல்றதே கேட்க மாட்டேங்காரோ. சரி விடுங்க ஆச்சி, உட்காருங்க ஆச்சி. கோவப்படாதீங்க, ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. நல்ல வாய் பேச கத்துக்கிட்ட பாப்பமா, நல்ல வாய் பேச கத்துக்கிட்ட. ஆச்சி, நான் உங்க பேத்தி உங்கள மாதிரி தானே இருப்பேன். என்னைய மாதிரி இருக்கியா? உங்க ஆத்தால மாதிரி இருக்கிற நீ. நூலை போல சேலை, தாய போல பிள்ளைன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? என் மாமன்லாம் இவ்வளவு வாய் பேச மாட்டான், சேட்டையே பண்ண மாட்டாது, சொக்க தங்கம்னு எல்லாரும் முத்துவாங்க. நீ உங்க அம்மா கறி நேரில் இப்படி வாயாடிட்டு தெரியுத. உங்க சித்திக்காரி இதுக்கு மேல அவகிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டியா நீ? அத்தை கிளம்பிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு போலாம் அத்தை. ஏமா என்கிட்ட திட்டு வாங்கன்னே நீ பூஸ் பூசா ஏதாவது ஒன்று பண்ணி கிளம்பி வரியாமா? ஏன்ட்ட என்ன தாச்சி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடை கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வேற என்னத்த செய்யணும் உங்களுக்கு? உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன் துணி சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்தி வர சொன்னா இல்லையா? இதை மாத்திட்டு வந்துட்டேனே. நீங்க பிளாக் கலர் போடுறேன், கருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. உடனே கழட்டிட்டு நான் பச்சை கலர் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன? ஆபத்த மாதிரி சட்டையும் பேண்டி போட்டுட்டு திரிவே, என் கௌரவம் என்ன ஆகுறது? இதுல என்னத்த கௌரவம்? என்ன கௌரவம் இருக்கா? நான் ஊருக்கே உபதேசம் பண்ணுவேன். என் மருமக இப்படி அடக்க உடக்க இல்லாம சேலை கட்டாம இப்படி சுடிதார், காலுக்கு ஒரு பேண்ட், மேலுக்கு ஒரு சட்டையை போட்டு வந்தா நீ கேவலம் நினைக்க மாட்டாவளா? அத்தை, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு போட்டிருக்கேன். என்ன கம்போர்டு? என்ன கம்போர்டு? ஏன் கம்போர்டு போட்ட துணி வேற இல்லையா? எத்தனை துணி அம்மாவே உனக்கு எடுத்து கொடுக்க. சேலையா தான் இருக்கு, உன் பீரோ பூரா சேலை, இந்த துணிமணியா தான் இருக்குது. சேலை கட்ட வேண்டியதானே? எவ்வளவு தூரம் வரணும்? என்னால சேலை கட்டிட்டுல வர முடியாது. என்னம்மா விளையாண்டுகிட்டு இருக்கிறியா? நான் கோயிலுக்கு வரல, நீ கேவலப்படுத்தன்னு நினைக்கியா? வீட்டுல நீ கேவலப்படுத்து போதாதுன்னு கோயிலையும் வந்து நீ கேவலப்படுத்தன்னு நினைக்கியா? சொல்லு. ஐயோ, என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? என்னங்க பாருங்க, இந்த ட்ரெஸ்ல நான் எவ்வளவு நல்லா இருக்கு. இதை போய் அத்தை வேணாங்க. என்னம்மா பிரச்சனை? அவ என்னத்தையும் போட்டுட்டு வரட்டுமா? அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவ போடட்டுமா? என்னம்மா பிரச்சனை உனக்கு? இப்ப என்னம்மா பண்ணணும்?
சரிம்மா மாத்திட்டு வந்துருவோம்மா. ஏங்க இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு என்ன திட்டிட்டு இருக்கீங்க, இனிமே போய் எப்போ மாத்துறது? சும்மா நேரத்தை கடத்தாம போய் கிளம்பு. இதுக்கு முதல்ல ஒரு சேலை எடுத்து கெட்டி வைக்க வேண்டியதானே. எதுக்கு தான் இப்படி பண்ணுறேல ரெண்டு பேரும். ஆமா ஆமா, சீக்கிரம் கிளம்பி வா போ. சரிங்க, கிளம்பி வரேங்க. கிளம்பிட்டு கூப்பிடுங்கம்மா, நான் பெட்ரூம்ல உட்காந்துருக்கேன். சரி, எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், நீ போய் உட்காரு. போ போ, போய் உட்காரு. உன் பொண்டாட்டி பட்டல டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே வந்துடும் எனக்கு. நான் குலதெய்வ கோயிலுக்கு போறதுன்னு கொஞ்சமா அவளுக்கு நினைப்பு இருக்கா, என் மானத்தை வாங்கணும்னே நினைக்கா. சரி நீ பெட்ரூம் போ, நான் உனக்கு கூப்பிடுறேன். அத்தை பாருங்க, இந்த சேலையா நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா இதுவும் கருப்பு கலர் மாதிரி தான் இருக்குது. ஆச்சி உங்களுக்கு கொன்றுவேன். எங்க அம்மா இனிமே துணியை மாத்தினா நான் கோயிலுக்கு வரல ஒண்ணும் வரல. பட்டுப்பாடையே போட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்குது. இன்னும் கோயிலுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் ஆச்சு இப்படி பண்ணுதே? போலாம் ஆச்சி. சரி சரி, என்னமோ இது இதான் ஒரு கலராவா? இதை போய் எடுத்திருக்கேம்மா நீ. என்னமோ என் பேத்தி சொல்லுறா. சரி விடு, கிளம்பலாம். சரி தானே, பொருளெல்லாம் எடுத்திருக்கிறத, கோயிலுக்கு போலாத்த. சின்னவனுங்க அவனும் கருப்பு கலர்ல போட்டுட்டு இருக்கான், அவனை கூப்பிடு. டேய் தம்பி, எங்கடா இருக்கிற? நான் வந்துட்டேம்மா. அடடே பேரப்புள்ள, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கே. இந்த துணி எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி போடுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இதுதான் அழகா லட்சணமா இருக்குடா. சரி சரி, உங்க அப்பாவை கூப்பிடுங்க, எல்லாரும் கிளம்புவோம். எப்படியோ உங்க கூட போராடி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏமா இப்படி சலிச்சுக்கிறீங்க? ஆமா பிறவு நீ கிளம்புனா உன் பொண்டாட்டி கிளம்ப மாட்டுக்கா. உன் பொண்டாட்டி 32 சேலைய மாத்துறா. இருக்கிற 2 முடிய 72 திருப்பி சீவுறா. உன் மக ஒரு ட்ரெஸ் போட மாட்டேங்கிறான், உன் பையன் ஒரு ட்ரெஸ் போட மாட்டேன். அப்படியே ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டாலும் கருப்பு கலர்ல போடுறாங்க, அப்படி போடுறாங்க, இப்படி போடுறாங்க. ஐயோ. சரி விடுங்கம்மா விடுங்கம்மா, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல. கண்ணுகளா, இதுதான் நம்ம குலதெய்வம். சாமி கும்பிட்டுங்கப்பா. சரி உள்ள போய் கும்பிடலாமா? உள்ள வாங்க, உள்ள போய் சாமியை கும்பிடலாம். சரியாச்சு சரியாச்சு. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் அத்தை. என்ன கேட்கணும் சொல்லு. இது மாமாவுக்கு குலதெய்வமா இல்ல உங்க அப்பாவோட குலதெய்வமா? இது மாமாவோட குலதெய்வம் தான். என் மாமனார் வீட்டோட குலதெய்வம் என் மாமியா கும்பிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிடுதேன். சரித்த சரித்த. எதுக்கு இதெல்லாம் அத்தை கேட்டுக்கிட்டு இருக்க? பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் தெரியணும்ல அத்தை, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அப்புறம் நான் தானே பார்த்துக்கணும். எனக்கு அப்புறமா நான் இங்க தான் இருக்கேன். இங்கே இருப்பீங்களா நீங்க? என்னத்த சொல்ல வர? நான் உங்க கூட தானே இருக்கேன். அதுக்கு இல்லத்த, உங்களுக்கு அப்புறம் நானும் பாப்பா எல்லாரும் சாமி கும்பிடணும்ல, அதுக்காக கேட்டத. அடியே, அதுக்காக என்னை சாவ சொல்வியாடி? நான் இங்க தான் இருக்கேன். அதுக்கு இன்னும் காலம் கிடக்குது நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அத்தை ஏன்ட்ட இப்படிலாம் பேசுறீங்க? நான் அப்படி நினைப்பனா? என்னங்க உங்க அம்மா இப்படிலாம் பேசுறாங்க, என்னன்னு கேளுங்க. ரெண்டு பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. உள்ள வந்து சாமியை கும்பிடலாம் வாங்க. ஐயா, நீதாயா என்னைய காப்பாத்தணும். இவ என்னை என்னென்னலாம் சொல்வா, நான் எங்க போவேன்? தயவு செஞ்சு ஆரம்பிக்காதம்மா, வாமா உள்ள போய் சாமி கும்பிடலாம். என்னடா சாமி கும்பிடலாம்? என் குலதெய்வ வரலாறு இவ எப்படி கேட்கணும்? நான் செத்துருவேங்கிறா. நான் செத்ததுக்கு அப்புறம் இவளுக்கு சொல்றது யாரு இருக்காங்கிறா? அத்தை நான் எப்பத்தான் அப்படி சொன்னேன் உங்களை? நான் அப்படி சொல்லுவேன் அத்தை. அப்ப நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நீயே சொல்லு. காவியா, நீ சொல்லுதா காவியா. ஐயா ஆச்சி, 2 பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்க ஆச்சி. கோயிலுக்கு வந்திருக்கேன், இங்க மன நிம்மதிக்காக வந்த. இங்க வந்து எங்க அம்மாவும் நீ இப்படி சண்டை போடுறதில்ல. அவ ஏன் மன நிம்மதியை கெடுத்துட்டு நீங்க எல்லாரும் மன நிம்மதியா இருப்பீங்களா? அத்தை ஏன்ட்டே இப்படி பேசுறீங்க? நான் யதார்த்தமா இந்த கோயில் வரலாறு கேட்டா அது ஒரு குத்தமா? நீ கோயில் வரலாறு கேளுமா? என்ன பாயாசம் வைப்போமா, சக்கரை பொங்கல் வைப்போமா, அன்னதானம் கொடுப்போமா, இந்த மாதிரி கேட்ட பரவாயில்லையா? உங்களுக்கு அப்புறம்னு இனி இந்த அழுப்பாயுசிலே போக சொல்லுதியா? ஆச்சி உங்களுக்கு என்ன அல்பாயுசா? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? பாத்தியா பெரியவனே, உன் மாமாலும் என்னைய பாரு சாவு சொல்லுதா. எனக்கு வயசாயிருச்சா. காவியா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்? இப்படியா பேசணும் காவியா? அப்பா நான் இப்ப என்ன சொன்னேன்? நீங்க எதுக்குப்பா எப்ப பாரு ஆச்சிக்கே சப்போர்ட் பண்றீங்க? அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தம்பி சப்போர்ட் பண்ணி எப்ப பாரு நீங்க ஆச்சிக்கே சப்போர்ட் பண்ண. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டு நடக்கிறதுக்கு தான் நம்மளாம் இருக்கிறோம். நம்மளாம் தனிப்பட்டு முடிவு எடுக்கணும்னா அவங்க வாழ்க்கை எப்படி போகும்னு உனக்கு தெரியுமா? வயசு எத்தனை? உன் வயசுக்கு தகுந்த பேச்சு நீ பேச மாட்டியா? பாருப்பா, நான் இங்க இருக்கிற ஏதோ ஒரு குளத்துல இல்ல ஏதோ ஒரு குளமா குட்டையே எனக்கு கிடைக்காத. நான் அப்படியே இங்கே இருந்து வாழ்ந்துக்கிறேன். இது என் குலதெய்வம் தான், என் புருஷ வீட்டு குலதெய்வம் தான். இங்க அன்னதானம் கொடுப்பாங்க, அதை ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு நான் இப்படி இந்த குளத்திலேயே குட்டையிலேயே இருந்துக்கிறேன்ப்பா. அதான் சின்ன பிள்ளைங்க தெரியாம பேசிட்டாங்க. இதெல்லாம் என்கிட்ட இவ்வளவு பெருசாகிறீங்க. சின்ன பிள்ளைல
கொடுக்க போறேன். பெரியவங்க சொல்லாம சின்ன குழந்தைகளுக்கு எப்படிமா இதெல்லாம் தோணும்? சொல்லு, நீயே சொல்லு. இது வந்து நீ சொல்லி கொடுக்கறனால அவன் பேச. இதோட முடியல, இன்னும் தொடரும். தொடர்ந்து பார்க்க நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எங்க ஆச்சி என்னெல்லாம் பண்ண போறாங்களோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது யார் மனசையா கஷ்டப்படுத்தியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இன்னும் புதுவிதமாக என்னென்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம். அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்டில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.